வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். போர் கைதிகள் பரிமாற்ற பணியில் உக்ரைன், அதிபர் செலன்ஸ்கி தகவல். ஆஸ்திரேலியாவில் காட்டு தீ எச்சரிக்கை, தீவிர தீ ஆபத்து அறிவிப்பு. போர் கப்பல்கள் குவிப்பு, வெனிசுலா மீது இராணுவ நடவடிக்கை, ட்ரம்ப் எடுத்த அதிரடி முடிவு. மெக்சிகோவில் அரசுக்கு எதிராக தீவிரமடைந்த ஜென்செட் இளைஞர்களின் போராட்டம். பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு இஸ்ரேல் ஒரு பெரும் அச்சுறுத்தல், ஆக்ஸ்போர்ட் யூனியன் சொசைட்டி தீர்மானம். இங்கிலாந்தில் குழந்தைகளை பலாத்காரம் செய்த பராமரிப்பு மைய ஊழியருக்கு 10 ஆண்டுகள் சிறை. ஸ்வீடனில் பயணிகள் நிழற்கூடம் மீது மோதிய பஸ், 3 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஷெயின்பாமின் அரசாங்கத்தில் அதிகரித்து வரும் வன்முறை மற்றும் ஊழலுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் மெக்சிகோ நகரத்துக்குள் பேரணி நடத்தியிருக்கின்றனர். இந்த பேரணியை ஜென்செட் இளைஞர்கள் குழுக்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றன. இந்த போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக உருபான் மேயர் கார்லோஸ் மான்சோ சில வாரங்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த படுகொலை இளைஞர்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தி போராட்டத்துக்கு வழிவகுத்திருக்கிறது. இந்த நிலையில் ஜென்செட் இளைஞர்களின் போராட்டம் தற்போது வன்முறையாக மாறியிருக்கிறது. மெக்சிகோவின் நாடாளுமன்றத்தை ஜென்செட் போராட்டக்காரர்கள் சூறையாட முயன்றதால் பெரும் பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் போராட்டக்காரர்கள் அரசு சொத்துக்களை சூறையாட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இங்கிலாந்தின் சர்ரே நகரில் குழந்தைகள் பராமரிப்பு மையம் செயல்பட்டு வருகிறது. அங்கு தாமஸ் வாலர் என்ற 18 வயது இளைஞர் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். குழந்தைகளை இயற்கை உபாதைக்கு அழைத்து செல்வது, அவர்களுக்கு உடை மாற்றி விடுவது ஆகிய வேலைகள் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன. ஆனால் இயற்கை உபாதைக்கு அழைத்து சென்ற இடத்தில் குழந்தைகளை அவர் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டொன்று எழுந்திருக்கிறது. இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல குழந்தைகளின் ஆபாச புகைப்படங்களும் அவரது செல்போனில் இருந்திருக்கின்றன. இதனை அடுத்து போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கின்றனர். இந்த வழக்கு விசாரணையில் அவர் மீதான குற்றச்சாட்டு உறுதியாகி இருக்கின்றது. எனவே தாமஸ் வாலருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. ஐரோப்பாவில் அமைந்துள்ள ஸ்வீடன் நாட்டின் தலைநகர் ஸ்டாக்ஹோம் மாகாணம் ஆஸ்டர்மல் நகரில் நேற்று மாலை பஸ் சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் அந்த பஸ் அந்த பகுதியில் உள்ள பயணிகள் நிழற்கூடத்தில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. பஸ்ஸுக்காக காத்திருந்தவர்கள் மீது பஸ் மோதியிருக்கிறது. இந்த கோர சம்பவத்தில் 3 பேர் பலியாகியிருக்கின்றனர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பஸ் டிரைவரை கைது செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் விபத்தா, பயங்கரவாத தாக்குதலா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பலஸ்தீனத்தை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் இடையே போர் நீண்டு வருகிறது. 2 ஆண்டுகளாக நீடித்த இந்த போர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலையிட்டால் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. இருப்பினும் அங்கு அவ்வப்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கொடூர பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த போரில் பலஸ்தீனத்தின் காசா பகுதியைச் சேர்ந்த 66,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். இதில் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் அப்பாவி சிறு குழந்தைகள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அங்கு சுமார் 20,000 பேர் பசி பட்டினியால் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஈரானை விட பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பது இஸ்ரேல் தான் என அறிவித்து ஆக்ஸ்போர்ட் யூனியன் சொசைட்டி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. இங்கிலாந்தின் 202 ஆண்டுகள் பழமையான விவாத சங்கமான ஆக்ஸ்போர்ட் யூனியன் சொசைட்டியில் பல கட்ட விவாதங்களுக்கு பிறகு நடந்த வாக்கெடுப்பில் இந்த தீர்மானம் நிறைவேறியிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் தெற்கு கடற்கரைக்கு காட்டுத்தீ எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நியூ சவுத் வேல்ஸின் தெற்கு கடற்கரையில் ஒரு ஆபத்தான காட்டுத்தீ எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. சாஞ்சுரி பாயிண்டுக்கு வடக்கே தி ஊல் சாலையின் தெற்கிலும் லார்மர் அவென்யூவின் மேற்கு மற்றும் கிழக்கிலும் கட்டுப்பாட்டை மீறி எரியும் காட்டுத்தீ மற்றும் வெப்பம், காற்று வீசும் சூழ்நிலையால் மோசமடைந்ததை தொடர்ந்து இது வெளிவந்திருக்கிறது. மேலும் சோலோஹெவனுக்கு கிழக்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர்விங் ஹைட்டை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் வெளியேறுவது மிகவும் ஆபத்தானது என்று பயமுறுத்தும் எச்சரிக்கை வந்திருக்கின்றது.
இரவு 8 மணி அளவில் குறைக்கப்பட்ட கண்காணிப்பு மற்றும் சட்ட எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தீ இன்னும் கட்டுப்பாட்டை இழந்தாலும் தீயணைப்பு வீரர்களின் தொடர்ச்சியான முயற்சிகளால் அது தோல்வியடைந்திருக்கிறது. NSW கிராமப்புற தீயணைப்பு சேவையானது எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் உங்கள் சுற்றுப்புறங்களை கண்காணிக்கவும் என்று அறிவுறுத்தியிருக்கிறது. அத்துடன் வெப்பமான மற்றும் வறண்ட சூழ்நிலைகள் மேற்கு முதல் தென்மேற்கு வரையிலான புதிய மற்றும் பலத்த காற்றுடன் இணைந்து திங்கட்கிழமை கிரேட்டர் ஹண்டர் மாவட்டத்திற்கு தீவிர தீ ஆபத்தை ஏற்படுத்தும் என்று NSW இன்சிடென்ட் அலர்ட்ஸ் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு இருந்து வருகிறது. இதற்கிடையே வெனிசுலாவிலிருந்து கடல் வழியாக அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்களை கடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். இதையடுத்து பசிபிக் மற்றும் கரிபியன் கடல் பகுதிகளில் சந்தேகத்திற்குரிய படகுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. ட்ரம்பின் இந்த குற்றச்சாட்டை வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ திட்டவட்டமாக மறுத்து வருகிறார். இதற்கிடையே அமெரிக்கா சமீப காலமாக கரிபியன் கடற்பகுதியில் போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை குவித்து வருகிறது. மேலும் வெனிசுலாவுக்குள் இராணுவ நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக ட்ரம்பிடம் அதிகாரிகள் விளக்கமளித்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஆபரேஷன் சட்டன் ஸ்பியர் என்ற பெயரில் 12க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களையும் 15,000 துருப்புகளையும் கரீபியன் கடற்பகுதியில் அமெரிக்க இராணுவம் குவித்துள்ளதால் வெனிசுலா மீது இராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதையடுத்து சிறப்பு அவசர நிலையை வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் அறிவித்து நிலம், கடல், வான்வெளியில் பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவிட்டிருக்கின்றார். இதனால் அந்த பிராந்தியத்தில் பதற்றம் நிலவி வருகின்றது. இந்த நிலையில் ட்ரம்ப் கூறும்போது, வெனிசுலா மீது இராணுவ நடவடிக்கை தொடர்பாக நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன். அது என்னவென்று இப்போது என்னால் சொல்ல முடியாது. அது பற்றி விரைவில் சொல்வேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனால் வெனிசுலா மீது இராணுவ நடவடிக்கை எடுக்க அமெரிக்கா தயாராகி வருவதாக கருதப்படுகிறது. உக்ரைனுக்கு எதிராக 3 ஆண்டுகளுக்கு முன் ரஷ்யா போர் தொடுத்தது. தொடக்கத்தில் பல நகரங்களை ரஷ்யா கைப்பற்றியது. எனினும் அவற்றை உக்ரைன் படைகள் மீட்டன. உக்ரைனுக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவி ஆகியவற்றை செய்து வருகின்றன. ரஷ்யாவுக்கு நட்பு நாடான வடகொரியா இராணுவ தளவாடங்கள் மற்றும் வீரர்களை அனுப்பி மறைமுக உதவியை செய்து வருகிறது. போரால் பெண்கள், குழந்தைகள் மற்றும் வீரர்கள் என இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கில் பலியாகியிருக்கின்றனர். லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். லட்சக்கணக்கானோர் வீடுகளை விட்டு அடைக்கலம் தேடி வேறு இடங்களுக்கு தப்பியோடிவிட்டனர். இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் மத்தியஸ்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட்டு வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் ரஷ்யாவோ போரை நிறுத்தும் முடிவுக்கு வரவில்லை. அதற்கான பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி செய்தியாளர்களிடம் இன்று கூறும்போது, ரஷ்யாவுடன் கைதிகள் பரிமாற்றத்திற்கான பணிகள் நடந்து வருகின்றன. போர்க்கைதிகளை திரும்ப பெறுவதற்கான பல கூட்டங்கள், பேச்சுவார்த்தைகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மத்தியஸ்த பேச்சுவார்த்தையின் உதவியுடன் ஆலோசனைகள் நடந்து வருகின்றன என உக்ரைனின் தேச பாதுகாப்பு மற்றும் இராணுவ கவுன்சிலின் செயலாளர் ரஸ்டம் உமரோ குறிப்பிட்டுள்ளார். இதன்படி துருக்கியில் இஸ்தான்புல் நகரில் போர்க்கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் ஏற்படுத்த இரு தரப்பினரும் ஒப்புதல் அளித்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் அடிப்படையில் 1200 உக்ரைனியர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இது பற்றி ரஷ்யா உடனடியாக எதுவும் கருத்து தெரிவிக்கவில்லை.